கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் அங்கே எழுதியிருக்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மளுடைய குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக நம்ம கிட்ட விசுவாசம் இருக்கிறதா? அவர் விரும்புகிற விசுவாசம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய மகிமை நம் குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தணும், உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும் என்று நீங்கள் செபித்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. கர்த்தருடைய மகிமை நம் குடும்பத்தில் காணப்படும்படியாக இங்கே என்ன சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், லாசரு மரித்து 4 நாள் ஆன பின்பு அவர் லாசரை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று மார்த்தாளிடத்தில் வந்து அந்த கல்லறை நிறுத்திருக்கிற கல்லை புரட்டி தள்ளு என்று சொல்லுகிற வேளையில் மார்த்தாள் சொல்லுகிறாங்க, 4 நாள் ஆயிற்றே, நாருமே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் சூழ்நிலையும் நாறிக்கொண்டு இருக்கிறதா? மரித்து போயிருக்கிறதா? எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? வழியே இல்லைன்னு இருக்கிறீங்களா? அதில் கர்த்தர் சொல்கிறார், மகிமையை பார்ப்பாய் என்று. நாம் முன்பாக விசுவாசிக்க கூடுகிற காரியத்தை நம்மளால் விசுவாசிக்க முடியும் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தருடைய மகிமை விளங்க வேண்டும் என்றால் எல்லா சூழலையும் மறித்து போய் எங்கேயுமே உங்களுக்கு வழியே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இனி வாய்ப்பே கிடையாதுன்னு நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு துளி விசுவாசம் இருந்தால் கூட கர்த்தர் அதை கனம் பண்ண வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. லாசரு மரித்திட்டார். ஆனால் பாருங்க, ஏசப்பா அந்த இடத்துல மார்த்தாள் கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்த்தார். ஆனாலும் அவர் செய்ய வேண்டியதை செஞ்சாரா இல்லையா? இந்த நாளில் நீங்கள் விசுவாசமாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் மகிமையை விளங்க பண்ண வல்லவராக இருக்கிற. அது மாத்திரமல்ல, நம் வேதத்தின் அடிப்படையில் 12 வயதுடைய அந்த சிறு பெண் மரித்து போனதை வேலைக்காரர்கள் வந்து தகப்பனிடம் சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று. மகள் மரித்தது உண்மைதான், வேலைக்காரங்க வந்து சொன்னது உண்மைதான், சிறு பெண் மரித்திட்டா, இன்னையே நீ போதகரை தொந்தரவு செய்யாதிரும் என்று சொல்லுகிற வேளையில் இயேசு பார்த்து ஜெபால தலைவனை சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, மரித்தாலும் உயிர்ப்பிக்க வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கு என்ற அந்த நம்பிக்கையை கர்த்தர் உண்டாக்குகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் சூழ்நிலை மரித்து போயிருச்சா? உங்கள் சூழ்நிலை முடிஞ்சிருச்சா? யாருமே எங்களுக்கு உதவி செய்ய இல்லைன்னு கலங்கியிருக்கிறீங்களா? 4 நாள் ஆயிடுச்சா? 40 நாள் ஆயிடுச்சா? 4 வருஷம் ஆயிடுச்சா? பரவாயில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை ஒரு போதும் நம்மளை விட்டு விலகவே விலகல. பிரியமானவர்களே, இந்த நாளில் மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு தான் விசுவாசம் வேணும். யாராலையும் செய்ய முடியாத இடத்துல நீங்கள் விசுவாசித்து பாருங்க, இயேசு செய்ய முடியும் என்று. கண்டிப்பா அந்த இடத்துல கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவங்களுக்கு தான் விசுவாசம் வேணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எப்போ சொல்லப்பட்டிருக்கிறது? சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் இருக்கிற வேளையில் அல்ல, எல்லாம் நம்மளுக்கு கைகூடி வருகிற நேரத்தில் ஆண்டவர் அந்த மாதிரி சொல்லலை பிரியமானவர்களே. எல்லாம் மரித்து போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, வழியே இல்லை, டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த நோய்க்கு இனிமே ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அவ்வளோதான், கைவிட்டுட்டாங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசமாக இருந்து பாருங்கள். அந்த இடத்துல விசுவாசமாக இருந்து பாருங்கள். யோவான் 11:40 படி, நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், மகிமை விளங்க பண்ணுவார், என்னுடைய மரித்த எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கும், ஜீவன் அடையும். கர்த்தர் தான் ஜீவன், கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் மகிமையை விளங்க பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிற வேளையில் கர்த்தர் உங்களுடைய எல்லா மரித்து போன காரியத்தையும், இந்த சிறு பெண்ணை உயிர்ப்பித்தார் பார்த்தீங்களா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாருங்க இல்லையா? அதுபோல் உங்கள் சூழ்நிலையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய காரியத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏசப்பா உங்கள் நாமம் எல்லாருக்கும் முன்பாக மகிமைப்பட்டது, நான் விசுவாசித்தேன், எனக்கு அது மகிமையாய் முடிந்தது என்று கர்த்தர் உங்களை சாட்சியாய் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் விசுவாசம் என்கிற அந்த ஒரு கேடயத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு நாம் நிற்போமானால் கர்த்தருடைய மகிமை நம் குடும்பத்தில் பூரணமாய் விளங்க ஏதுவாய் இருக்கும். நாம் ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த நாளில் மரித்து போன சூழ்நிலையில் யாருமே உதவி செய்ய முடியாத நேரத்தில் கைவிடப்பட்ட வேலையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமே ஒன்றும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கப்பா,
உங்களுடைய எல்லா மரித்து போன சூழ்நிலைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, மரித்து போன இருக்கிற இடத்துல ஒரு விசுவாசத்தை இந்த நாள் நீங்கள் உண்டாக்குங்கப்பா. விசுவாசம் உண்டாகுவதாக, விசுவாசம் உண்டாவதாக, விசுவாசம் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் இப்பொழுதே கட்டளை இடுகிறோம். மஷிகாலா துராலரபா. தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும் என்று இருக்கிற எல்லா காரியத்திலும் இப்பொழுதே விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா அவிசுவாசத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எட்டு கையே என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த, விசேஷமாக மரித்து போன எல்லா காரியமும் இந்த நாளில் உயிரடைவதாக, ஜீவன் உண்டாவதாக, மறுரூபம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு விசுவாசத்தை கொடுத்து மகிமையால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் மாற்றுவார். ஆமேன். God bless you.